குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா, அந்த மனநலம் போக்கும் அதாவது மனநலத்தை மனநலம் காத்து மனநோயை போக்கும் ஒரு சூப்பரான பெருமாள் கோவில் திருச்சி அருள்மிகு குணசீலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில். இது 108 திருப்பதிகளில் திருப்பதிக்கு முதன்மையானது. திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்து வேண்டிண்டோம்னா நம்ம நல்லா இது நடக்கும். திருப்பதிக்கு மூத்தவர், திருப்பதி பெருமாளுக்கு மூத்தவர்னே இந்த பிரசன்ன வெங்கடேசன் சொல்கிறாங்க. இதோட சிறப்பம்சம் என்னென்னா, மனநோயை போக்கும் கோவில். தொடர்ச்சியான மனநோயில் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்கி இருந்து பெருமாளுடைய அருள், அது எப்போ பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு பெருமாளுக்கு வந்து அந்த அபிஷேகம் செய்த இந்த தீர்த்தம் தெளிக்கப்படும். இந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது மனநோய் தீங்கும் என்பது ஒரு ஐதீகம் காலங்காலமாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. எனவே இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த கோவில் நல்லா கும்பலாக இருக்கும். எனவே இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளின் அருளை பெற்று எல்லா வாழ்வும் வளமும் பெற்று எல்லாம் நல்லபடியாக இருக்க பெருமாளை பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. விஜயகுமார். கையில் வைக்கிறீங்களா? ஒரே நிமிஷம். எனக்கு வைக்கிறது. இதுதான் இந்த கோவிலுடைய மாதிரி. கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். அதனுடைய மாதிரி இது போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் திருப்பதி போலவே 7 பிரகாரங்களுடன் கூடிய இந்த இதை பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட திருப்பதியுடைய அண்ணன்னே சொல்லுவாங்க. திருப்பதி பெருமாள் இவர் தான் மூத்த சகோதரர். திருப்பதிக்கு வேண்டிட்டு போக முடியாதவங்க இங்கே வந்து பெருமாளை வழிபட்டால் இந்த இது பண்ணலாம். அந்த கோவிலில் ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து காணிக்கை செலுத்த இது பண்ணுறவங்க இந்த இதை பார்க்கவும், அது பார்த்துட்டு என்ன செய்யணுமோ அது பாருங்கள். இதில் இது என்ன படித்து பார்த்து காணிக்கையை செலுத்துங்கள். இந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த காணிக்கை நன்கொடைகளை செலுத்தி இந்த கோவிலை நல்லா வச்சுருங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு கோவில். குவிக் டொனேஷனுக்கான QR கோடு இதை பார்த்துக்கங்க. இதுதான் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் பாருங்க. நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டோம். இந்த கோயிலுடைய தெய்வத்தை வேண்டிக் கொண்டு காத்தாவராயன் இறையருளை பெற்று நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று கூறி நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க. இறையருளை பெற்று சந்தோஷமாக வாழ்வில் ஏற்றத்தோடு மகிழ்ச்சியோடு பலத்தோடு வாழுங்கள் என கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார். இதுதான் இந்த கோவிலுடைய வரக்கூடிய கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ். இதுதான் சேலம் திருச்சி ஹைவே வாத்தலை. இந்த போர்டை ஒட்டி தான் அந்த கோவில் இருக்கு.
பாறாங்கற்களே வீக்காக இருக்குது, நம்ம வீக் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. குணசேலம் நீங்கள் போயிருக்கீங்களா முன்னாடி? இது ரெண்டும் புதுசு. தொடையூரம் இதுவும் உண்மைதானே? ஆமாம் ஆமாம். ஏன் சார் இன்னைக்கு 3ஆம் பறை சார், தெரியுமா உங்களுக்கு? 3ஆம் பறையா? ஆமாம் 3ஆம். செல்லை வச்சுருங்க, ஏன்னா கேமரா பண்ணீங்க அதை பண்ணுவாங்க. ஏந்து வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சிட்டிங்களுக்கு போக போக கிடைக்குமா? கிடைக்காது. அதை போட்டுருந்து பார்த்தீங்களா? ராஜராஜ சோழன் 27ஆம் ஆண்டு கல்வெட்டுன்னு போட்டுருந்து பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். தண்ணிக்கரை இல்லா தமிழ்நாடுன்னு சொல்றாங்க சார். ஏதோ ஒரு இதுல புனி சும்மா மாலை போட்டு ஏந்து வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சிட்டிங்களுக்கு போக போக கிடைக்குமா? கிடைக்காது. அதை போட்டுருந்து பார்த்தீங்களா? ராஜராஜ சோழன் 27ஆம் ஆண்டு கல்வெட்டுன்னு போட்டுருந்து பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். தண்ணிக்கரை இல்லா தமிழ்நாடுன்னு சொல்றாங்க சார். ஏதோ ஒரு இதுல. குட் மார்னிங் யூடியூப் கைஸ். அடுத்து ஒரு கோயில் நான் பார்க்க போகிறது எதுன்னா அருள்மிகு காத்தவராய சுவாமி திருக்கோவில். அதாவது என்ன, காத்தவராயன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு சாதாரணவராக இருந்தவர், சிவனுடைய அருளை பெற்றவர். அதே மாதிரி கடந்த 1958ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து காத்தவராயன் என்ற ஒரு திரைப்படம் வெளில எல்லாரும் இந்த அதாவது 40களில் 50களில் பிறந்தவங்க இந்த படத்தை பார்த்துருப்பாங்க நிச்சயமாக. அந்த காத்தவராயன் தான் தெய்வமாகி இறைவனிடம் சேர்ந்து இங்கு அருள் பாலிக்கிறார். இதுவும் பக்கத்திலே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பாதாளேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது, காவிரி கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். பாருங்கள், இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இங்கு அருள்மிகு காத்தவராய சுவாமி, அவர் கருப்பசாமி மற்றும் சுற்று கிராம தெய்வங்களை வழிபட்டால் எந்த குறையும் வராது, சந்தோஷமாக வாழ்க்கையில் இருப்பீங்க. இதுதான் அந்த திருக்கோவிலுடைய முகப்பு பகுதி. இதுதான் காத்தவராய சாமிங்க தான் இங்கேருந்து அருள் பாலிக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருப்பசாமி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது பாருங்க. ஒரு அமைதியான சூழ்நிலையில் நகரத்தின் இறைச்சலிலிருந்து விலகி ஒரு சூப்பரான இடத்துல தான் கோவிலுடைய என்ட்ரன்ஸ். பின்னால் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த காவேரி நதி, அந்த அந்த முக்கொம்பு அணையிலேருந்து வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இதுதான் கோவிலின் தெப்பக்குளமாகவே உள்ளது. இது பலருக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி உள்ளது. இந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா தான் இருந்திருக்காங்க. யாருமே சோடை போனதில்லை. எல்லாருமே நல்ல வாழ்க்கையில் ஏற்றம் பெற்று சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கோவில். இது எங்கேயோ இல்லாத இந்த மேலே போது வந்தால் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலை இந்த பாலத்துக்கு மேலே போகுது தான். இங்கே உங்களுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கே சேலத்துலேருந்து பஸ்ஸில் வரவங்க இங்கே ஸ்டாப்பிங்கில் இறங்கி இந்த கோவிலுக்கு வரலாம்.
இந்த இடம் பேர் வாத்தலைன்னு பேர். நான் திடீர்னு இந்த கோவிலுக்கு தோணித்து வந்து கிளம்பி வந்தேன். வந்து இந்த சாமியை தரிசிச்சு மனதுக்குள் ஏராளமாக சந்தோஷமாக இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் வருங்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த கோவிலுக்கு நான் வந்தேன். அந்த நம்பிக்கையோடு நான் கோவிலை விட்டு கிளம்ப போகிறேன். பாருங்கள், நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க. இது எங்கேயோ ரொம்ப இதில் இல்லை, மெயின் ரோடு மேலேயே இருக்குது. சேலம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. வந்து பாருங்கள். இந்த கோவில் வந்து காணிக்கை செலுத்த இது பண்ணுறவங்க இந்த இதை பார்க்கவும், அதை பார்த்துட்டு என்ன செய்யணுமோ அதை பாருங்கள். இதில் இது என்ன படித்து பார்த்து காணிக்கையை செலுத்துங்கள். இந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த காணிக்கை நன்கொடைகளை செலுத்தி இந்த கோவிலை நல்லா வச்சுருங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு கோவில். குவிக் டொனேஷனுக்கான QR கோடு இதை பார்த்துக்கங்க. இதுதான் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ். பாருங்க, நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டோம். இந்த கோயிலுடைய தெய்வத்தை வேண்டிக் கொண்டு காத்தாவராயன் இறையருளை பெற்று நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று கூறி நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க. இறையருளை பெற்று சந்தோஷமாக வாழ்வில் ஏற்றத்தோடு மகிழ்ச்சியோடு பலத்தோடு வாழுங்கள் என கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார். இதுதான் இந்த கோவிலுடைய வரக்கூடிய கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸு. இதுதான் சேலம் திருச்சி ஹைவே வாத்தலை. இந்த போர்டை ஒட்டி தான் அந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் வந்து காணிக்கை செலுத்த இது பண்ணுறவங்க இந்த இதை பார்க்கவும், அதை பார்த்துட்டு என்ன செய்யணுமோ அதை பாருங்கள். இதில் இது என்ன படித்து பார்த்து காணிக்கையை செலுத்துங்கள். இந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த காணிக்கை நன்கொடைகளை செலுத்தி இந்த கோவிலை நல்லா வச்சுருங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு கோவில். குவிக் டொனேஷனுக்கான QR கோடு இதை பார்த்துக்கங்க. இதுதான் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ். பாருங்க, நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டோம். இந்த கோவிலுடைய தெய்வத்தை வேண்டிக் கொண்டு காத்தாவராயன் இறையருளை பெற்று நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று கூறி நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க. இறையருளை பெற்று சந்தோஷமாக வாழ்வில் ஏற்றத்தோடு மகிழ்ச்சியோடு பலத்தோடு வாழுங்கள் என கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார். இதுதான் இந்த கோவிலுடைய வரக்கூடிய கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸு. இதுதான் சேலம் திருச்சி ஹைவே வாத்தலை. இந்த போர்டை ஒட்டி தான் அந்த கோவில் இருக்கு.